வணக்கம் மக்களே! தமிழ்நாட்டுக்கும், கர்நாடகாக்கும் இடையில காவிரி நீர்னால எப்போதுமே ஒரு பெரிய சட்ட போராட்டமும், அரசியல் விவாதங்களும் தொடர்கதையாவே இருந்துட்டு இருக்கு. இதுல கடந்த சில நாட்களா மேகதாது அணை விவகாரம் மீண்டும் நாடு முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேகதாதுல கர்நாடகா அணை கட்டுனா தமிழ்நாட்டின் விவசாயம் முற்றிலும் பாழாகிடும். டெல்டா மாவட்டங்கள் வறண்டு போயிடும்னு தமிழ்நாடு அரசு எச்சரிக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பெங்களூருவின் குடிநீர் தேவைக்காக தான் இந்த அணையை அமைக்கிறோம். இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு கர்நாடகா தரப்புல சொல்றாங்க. உண்மையிலேயே மேகதாது திட்டம்னா என்ன? அது எங்க அமைய போகுது? இந்த பிரச்சனை எப்போ எங்க ஆரம்பிச்சது? இதனால யாருக்கு லாபம்? யாருக்கு நஷ்டம்? மக்களவையில காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு அளித்த எழுத்துப்பூர்வமான பதில் என்ன? மத்திய அமைச்சர் பேசியதற்கு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமருக்கு கடிதம் எழுத காரணம் என்ன? கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் தமிழக முதலமைச்சருடன் பேசியதாக தெரிவித்த தகவலும் ஹெலிகாப்டர் ஏற்பாடும் என்ன? மேகதாது விவகாரத்தின் அத்தனை பின்னணியும் நடுநிலையான பார்வையோட இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். முதல்ல மேகதாது அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியுமா? கன்னட மொழியில மேகேனா ஆடு, தாட்டுனா தாண்டுற இடம். அதாவது ஆடு கூட சுலபமாக தாண்டி போகக்கூடிய அளவுக்கு காவிரி ஆறு குறுகலாக ஓடுற ஒரு பாறை பகுதியை தான் இந்த மேகதாது. இது கர்நாடகாவுடைய ராமநகரா மாவட்டத்துல தமிழ்நாட்டு எல்லையான பிலிகுண்டுவுக்கு வெறும் 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி அமையப்பட்டிருக்கு. இதோட வரலாற்று பின்னணி என்னன்னு பார்த்துடலாம். இந்த இடத்துல அணை கட்டணுங்கிற திட்டம் நேத்து இன்னைக்கு வந்தது இல்ல. 1960லேயே கர்நாடகா இத பத்தி முதல் முறையா யோசிச்சது. 1996ல அப்போதைய கர்நாடக அரசு மேகதாதுல நீர் மின்சாரம் தயாரிக்க ஒரு மின் திட்டம் கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. ஆனா 2013ல தான் கர்நாடகா இத ஒரு மிகப்பெரிய குடிநீர் மற்றும் மின் திட்டமா முறைப்படி அறிவிச்சாங்க. சுமார் 48 முதல் 67 டிஎம்சி கொள்ளளவுல 9000 கோடிக்கும் அதிகமான செலவுல அணையை கட்ட திட்டம் தயார் செஞ்சாங்க. அங்கிருந்து தான் தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையிலான இந்த மேகதாது மோதல் தீவிரமா ஆரம்பிச்சது. சரி, கர்நாடகா ஏன் இந்த அணையை கட்டியே ஆகணும்னு இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்க? அவங்க தரப்பு நியாயங்கள் என்னென்ன எல்லாமே பார்த்துடலாம். பெங்களூரு நகரம் உலக அளவுல பெரிய ஐடி ஹப்பா வளர்ந்துருச்சு. ஆனா அங்க குடிநீர் தட்டுப்பாடு ரொம்பவே அதிகம். பெங்களூரு, ராமநகரா, கனகாபுர பகுதிகளுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மேகதாது அணை மிக முக்கியம்னு சொல்றாங்க. மழைக்காலங்கள்ல கர்நாடகாவில் இருக்கிற KRS, கபினி அணைகள் நிரம்பினதும் உபரி நீர் அப்படியே ஓடி வந்து தமிழ்நாட்டுக்கு வருது. இப்படி வீணா கடல்ல கலக்கிற தண்ணிய நாங்க மேகதாதுல சேமிச்சு வச்சுக்கிட்டா என்ன தப்புங்கிறது தான் கர்நாடகாவுடைய கேள்வி. இந்த அணை மூலமா சுமார் 400 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க முடியும். அணை அமைய போற இடம் முழுசா கர்நாடகா எல்லைக்குள்ள தான் இருக்கு. எங்கள் நிலத்துல நாங்க அணை கட்டுறதுக்கு கீழ்மடை மாநிலங்களான தமிழ்நாட்டு கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் கர்நாடகாவுடைய வாதம். கர்நாடகா சொல்றது நியாயமா தான் தெரிஞ்சாலும் தமிழ்நாடு ஏன் இதை கடுமையா எதிர்க்குது? தமிழ்நாட்டோட கவலைகள் மற்றும் வாதங்கள் என்னன்னு பார்த்துடலாம். காவிரி ஆற்றுல கர்நாடகா கட்டியிருக்கிற KRS, கபினி, ஹேமாவதி, அரங்கி அணைகளுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு தண்ணி வரக்கூடிய ஒரே வழி இந்த மேகதாது பகுதி தான். இங்கேயும் ஒரு அணையை கட்டிட்டா தமிழ்நாட்டுக்கு தண்ணி அனுப்புற முழு கட்டுப்பாடும் கர்நாடகா கைக்கு போயிடும். மழை நல்லா பெய்யற ஆண்டுகள்ல உபரி நீர் வரலாம். ஆனா மழை கம்மியா பெய்யற வறட்சி ஆண்டுகள்ல கர்நாடகா தன் சொந்த அணைகளை நிரப்ப பார்க்குமே தவிர தமிழ்நாட்டுக்கு சட்டப்படி தர வேண்டிய தண்ணீரை கூட தராது. மேகதாது அணை வந்தா டெல்டா மாவட்டங்கள் பாலைவனம் ஆகிடுங்கிறது தான் தமிழ்நாட்டோட அச்சம். 2018ல வந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு மற்றும் காவிரி நடுவர் மன்ற இறுதி ஆணையின்படி காவிரி நீர் பகிர்வுல எந்த ஒரு புதிய கட்டுமானத்தையும் செய்வதாக இருந்தாலும் படுகை மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளாவுடைய சம்மதத்தை பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேகதாது அணை கட்டப்பட்டா காவிரியின் வனப்பகுதியில உள்ள பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காடுகளும் வனவிலங்குகளுடைய வாழ்விடங்களும் நீர்ல மூழ்கிற ஆபத்தும் இருக்கு. இந்த மேகதாது விவகாரத்துல அண்மை காலங்களில் நடந்த மிகப்பெரிய திருப்பங்களையும் இப்ப பார்த்துருவோம். நாடாளுமன்றத்துல மேகதாது குறித்து எழுந்த சில கேள்விகளுக்கு மத்திய அமைச்சர் பேசிய கருத்து சர்ச்சையானதை தொடர்ந்து தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதினாரு. அதுல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி தமிழ்நாட்டின் சம்மதமின்றி மேகதாது திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வ அல்லது நிர்வாக அனுமதியும் மத்திய அரசு வழங்கக்கூடாது என்று மிக திட்டவட்டமா வலியுறுத்தி இருக்கிறாரு. இதற்கிடையில மக்களவையில காங்கிரஸ் எம்பி சுதா எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு எழுத்துப்பூர்வமா பதில் அளிச்சிருக்காங்க. அதுல மத்திய அரசு தெரிவித்துள்ள முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாம்.
காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய ஒப்புதல் இன்றி மேகதாதுவுல அணை கட்ட முடியாது. காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய ஒப்புதல் மற்றும் விரிவான திட்ட அறிக்கை இல்லாம மேகதாது திட்டத்திற்கு சுற்றுச்சூழல் அனுமதி வழங்க முடியாதுன்னு சொல்லி மத்திய அரசு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காங்க. மத்திய அரசுடைய இந்த எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு மேகதாது விவகாரத்துல தமிழ்நாட்டுடைய வாதத்திற்கு மிக முக்கியமான சட்டப்பூர்வமான பலத்தை சேர்த்திருக்கு. இன்னொரு பக்கம் கர்நாடகாவில் நடக்கிற சூழல்களையும் பார்த்துடலாம். காவிரி ஒழுங்குமுறை குழு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட பரிந்துரைச்சிருக்காங்க. ஆனா தங்கள் மாநில அணைகள்ல குடிநீருக்கே போதிய தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி கர்நாடகா தண்ணீரை திறக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில டெல்லியில செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் காவிரி விவகாரம் தொடர்பா தமிழ்நாடு அரசு தரப்புல செல்போன்ல பேசியதா குறிப்பிட்டிருக்காரு. மேகதாது மற்றும் காவிரி நீர்நிலை விவகாரங்களை நேர்ல பார்வையிட தமிழக முதல்வர் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அதற்காக ஹெலிகாப்டர் வசதி செய்து தர தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறாரு. முதலமைச்சர் விஜய்க்கு நிலவரத்தை விளக்க வழக்கறிஞர்கள் மற்றும் அதிகாரிகள் குழு தயாராக இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில 2 மாநிலத்தோட நல்லெண்ண உறவை மேம்படுத்தணும்ன்ற நோக்கத்துல கர்நாடகா செல்வதற்காக தலைமைச் செயலாளர், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய 13 பேர் கொண்ட குழுவை தமிழக முதலமைச்சர் விஜய் முறைப்படி அறிவிச்சாரு. ஆனா தமிழக குழு அறிவிக்கப்பட்ட அரை மணி நேரத்திலேயே கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் செய்தியாளர்களை சந்திச்சு அதிர்ச்சி அளிக்கிற பேட்டியை கொடுத்திருக்கிறாரு. காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய உத்தரவால கர்நாடகாவில் போராட்டங்கள் தீவிரம் அடைஞ்சிருக்கிறதாவும் தற்போதைய பதற்றமான சூழல்ல தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு வர வேண்டாம்னோ எங்களது விருந்தினருக்கு எந்த அவமரியாதையும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுனால இந்த சந்திப்பை மற்றொரு நாளைக்கு ஒத்தி வைக்கலாம்னு தெரிவிச்சிருக்கிறாரு. சுருக்கமா சொல்லணும்னா எங்க நிலத்துல வீணாகிற தண்ணியை வச்சு பெங்களூரு மக்களுடைய தாகத்தை தீர்க்க அணை கட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க கர்நாடகா. ஆனா அந்த அணை வந்தா எங்க காவிரி நீரின் சாவியே உங்க கைக்கு போயிடும், வறட்சி காலங்கள்ல எங்க விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிடும்னு சொல்றாங்க தமிழ்நாடு. தீர்வு என்னவா இருக்க முடியும்? ஒரு மாநிலத்தின் குடிநீர் தேவையும் முக்கியம், அதே நேரத்துல இன்னொரு மாநிலத்துடைய வாழ்வாதாரமான விவசாயமும் முக்கியம். அரசியல் லாபங்களை தாண்டி உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் படியும் காவிரி மேலாண்மை வாரியத்துடைய ஒப்புதல் பெற்று செயல்படுறதுதான் இதற்கான முறையான சட்டப்பூர்வமான தீர்வா இருக்கும். மேகதாது அணை பிரச்சனையை பத்தி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த விஷயத்துல உங்களோட கருத்து என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.